வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது பருப்பு எதுவும் வேக வைக்க தேவையில்லாமல் உடனடியாக செய்யக்கூடிய சாம்பார். கால அவசரத்தில் நம்ம பருப்பு வேக வைக்கிற நேரத்துக்குள்ளேயே நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணி சாம்பார் செஞ்சிடலாம். அந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி தயார் பண்ணணும். அந்த பொடியும் எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். சாம்பார் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் சிறுபருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 12 மிளகாய் வத்தல். காரம் பத்தலைன்னா கூட நம்ம சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. உப்பு சேர்க்கறதுனால இந்த பொடி வெளியில் வச்சாலுமே கெட்டு போகாது. எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். கலர் எதுவும் மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிதமான சூட்லேயே வறுத்தா போதும். துவரம்பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்ததாக சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். சிறுபருப்பும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். சிறுபருப்பில் உள்ள பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி எல்லா பருப்பையுமே தனித்தனியாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டோன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்ததாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். முக்கால்வாசி கொத்தமல்லி வறுத்தோடனே அது கூடவே ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும். ஜீரகமும் நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக வெந்தயத்தை இதோடய சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கடைசியாக உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பில் உள்ள ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம். உப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் திரிச்சதுனால இது கொஞ்சம் சூடாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திரிச்சு வச்சுருக்கிற இந்த மாவை யூஸ் பண்ணி பருப்பு எதுவும் வேக வைக்காமலே நம்ம உடனடியாக சாம்பார் செய்யலாம். இப்போ அந்த சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ப இன்றைக்கி நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவை எடுத்திருக்கேன். சாம்பார் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். காய்கறி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். காய்கறி இல்லைன்னா கூட வெங்காயமும் தக்காளி மிளகாய் வச்சுமே இதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி திரிக்கும் போது மஞ்சள் தூளும் காயமும் சேர்க்கலாம். அதனால் சாம்பார் செய்யும்போது மஞ்சள் தூளும் காயமும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். சூடோடு இந்த பொடியை போடும்போது கட்டி தட்டிடும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சு இப்போ இருக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். சட்டியில் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சது. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக காயமும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி வேகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதோடு சேர்த்துக்கலாம். அந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். முதல்ல இது மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொதிக்க கொதிக்க கெட்டியாகும்.
அது பத்தாத மாதிரி இருந்தால் கூட நம்ம கடைசியில் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி கூட நம்ம மாவு கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். இந்த டைமில் உப்பு உரப்பு டேஸ்ட் பார்த்துட்டு காரம் எதுவும் தேவைப்பட்டால் கூட நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சாம்பாரில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம திரிச்ச மாவு எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு சாம்பார் வந்துருக்கு. டிஃபன் சாம்பார்ன்றதுனால இந்த அளவுக்கு நீர்க்க இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். பருப்பு எதுவும் வேக வைக்காமல் உடனடியாக செஞ்ச திடீர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொடி திரிச்சு வச்சுட்டோன்னா இந்த சாம்பார் செய்கிறது ரொம்பவே ஈஸி. வேலைக்கு போகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த சாம்பார் பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.